வெல்கம் டு லம்சம் ட்ரேடர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 5 ஸ்விங் ட்ரேடர் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து சொல்கிறேன். ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20% வர மேலே போக சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி அனலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 வீக்ஸாகவே பார்த்திங்கன்னா இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஜூலை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா இறங்கிட்டு தான் இருக்குது. 25,633 பார்த்திங்கன்னா இப்போ 24,363 வந்திருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா 23,880 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா 23,200 வரைக்கும் கீழே இறங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 months பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் இன்னும் இருக்க தான் செய்யுன்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிவர்சல் ட்ரெண்ட் எதனா நம்மளுக்கு வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இஎம்ஐ பார்த்திங்கன்னா 24,007 வந்து இருக்குது 50 EMA. ஸோ அது கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 23,200 இறங்கும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கான்ட்ராக்ட்டு 5,610 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட் ஜோனில் தான் இருக்குது. அண்ட் 5,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது கட் ஆகாமல் கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கட் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கட் ஆச்சுன்னா 5,200 5,300 அந்த ரேஞ்சில் வந்து இந்த மாதம் கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா 260 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 255 வரைக்கும் போச்சு. ஸோ 255 நான் மேஜர் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த மாதம் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 290 300 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா முடியும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பட் 279.10 அது கட்டானால் தான் 290 போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த 5 ஸ்விங் ட்ரேடர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா கேஆர்பிஎல் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 427 இருக்குது. நேற்று 15% ஏறி இருக்குது. பட் மார்க்கெட்டே இறங்கினாலும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நேற்று நல்லா ஏறி இருக்குது. வேல்யூமில் இப்போ ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. அண்ட் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. 420 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கேஆர்பிஎல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். ஸ்டாப் லாஸாக 390 எடுத்திருக்கேன். டார்கெட் பார்த்திங்கன்னா 468 490 அரௌண்ட் 10 to 15% வர மேலே போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. ஸோ ஏத்தர் எனர்ஜி பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 426 இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 7% ஏறி இருக்குது. வேல்யூம் லாஸ்ட்டு 4 to 5 டேஸாகவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு 415 ரேஞ்சில். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். 398 என்னோடய ஸ்டாப் லாஸாக நான் எடுத்திருக்கேன். டார்கெட் பார்த்திங்கன்னா 455 அண்ட் 490 நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போதான்னு சொல்லிவிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல். ஸோ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் நேற்று கட் ஆகிருக்கு 210 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு. அண்ட் நேற்று பார்த்திங்கன்னா 7% அப்போ 14 rupees நேற்று ஏறி இருக்குது. அண்ட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்கு. வேல்யூம் ஸ்பைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 213 வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 200 எடுத்திருக்கேன். டார்கெட் 230 அண்ட் 248 ரேஞ்சு என்னோடய டார்கெட்டாக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் RateGain ட்ராவல் டெக்னாலஜி. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா நேற்று ஏறி 487 வரைக்கும் போயிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. மறுபடியும் கீழே வந்துடுச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். 490க்கு மேலே மறுபடியும் ட்ரெண்ட் லைன் கட் ஆகி டெய்லி பேசிஸ் சார்ட் பேசிஸில் க்ளோஸ் ஆகிருந்தால் வாங்கலாம். 490க்கு மேலே வாங்கலாம். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 450 எடுப்பேன். ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா 560 அண்ட் 604 வந்து என்னோடய டார்கெட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளாகவே வேல்யூம் மேலே கீழே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா சாந்தி கோல்டு இன்டர்நேஷ்னல். இது ஒரு நியூ கம்பெனி, IPO பேஸ்டு நியூ ஸ்டாக்கு. அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு 230
8 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. 239.89 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஐபிஓ பேஸுன்றதுனால நான் லோ பார்த்தீங்கன்னா 216 அந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கலாம். 240 மேலே வாங்கலாம். 217 என்னோடய ஸ்டாப் லாஸ். அண்டு என்னோட 20% வந்து என்னோடய டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 5 ஸ்டாக் தான் என்னோட நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம்க்கான ஒரு ஸ்விங் ட்ரேடாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு. அண்ட் இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. Alright, I like what you got there. Let me show you what I got. Check this out. Bring the bass line. Hey yo, shut it down.